அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இன்றைக்கி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜாங்கிரி செய்கிறதுக்கு 1 டம்ளர் உளுந்த 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுப்போம். ஊற வச்ச உளுந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம சப்போஸ் மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிப்போம். மாவு நம்மளுக்கு நைஸாக நல்லா அரைப்பட்டு பூத்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு இதை மாதிரி கலரி பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் 1-2 உளுந்துருந்தால் அதை நம்ம கையாலே எடுத்துடலாம். அடுத்ததாக 1 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் சீனி போட்டுக்கலாம். நாலு டம்ளர் சீனிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பாகு வச்சுப்போம். தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல சர்க்கரையை கரைச்சிப்போம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் வரல. இப்போ இதே மாதிரி ஒரு கம்பி வந்தாலே போதும். இந்த பதம் வந்தோடனே இதில் அரை மூடி நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி புழிஞ்சு விடும்போது நம்மளுக்கு பாகு முத்தாது. இப்போ பாகோட நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்துப்போம், இல்லைனா ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ ஆறார இதுவே கொஞ்சம் நம்மளுக்கு திக்கான மாதிரி தான் இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச உளுந்து மாவில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதாவது 1 டம்ளர் உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம். 1.25 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலந்துப்போம். எல்லாத்தையும் ஒரே தடவையாக போடாமல் பாதி பாதியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை நல்லா நம்ம கையால் பீட் பண்ணி 2 மாவையும் சேர்த்து பிசையும் போது நம்மளுக்கு நல்லா பட்டர் க்ரீம் மாதிரி வரும். நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்டிஃபாகவும் இருக்கும். மீதி இருக்கிற மாவையும் போட்டு பிசைஞ்சிப்போம். நல்லா கட்டி இல்லாமல் பிசையணும். அடுத்தது ஒரு 3/4 டம்ளர் மாவு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிப்போம். எல்லா மாவையும் இந்த உளுந்து மாவு வாங்கிடும் உள்ள. இப்போ இதோட கலர் ரெட் கலர், நல்லா கட்டி இல்லாமல் அடித்து பிசைஞ்சிப்போம். கையால் தேய்க்கும் போது அங்கங்கே கட்டி வந்தால் நம்ம எடுத்துருவோம். அதை சில சமயம் உளுந்து கூட ஒன்று இதில் வரும். கையில் வந்ததுன்னா எடுத்துருவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு புளியறதுக்கு. அடுத்ததாக ஜாங்கிரி புளியறதுக்கு இதை மாதிரி ஒரு ஹோல் உள்ள நாசில் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேக் பாலித்தீன் கவர். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், முனையில் இப்படி கட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவும் நம்ம புளியலாம். சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் இந்த நாசில் இதில் போட்டுட்டு டைட்டாக இப்படி போட்டுருவோம். போட்டுட்டு இதை மாதிரி ஒரு டம்ளரில் வச்சுட்டு மாவை போட்டுப்போம். மாவு ஈஸியாக போட வரும்.
ரொம்ப மொத்தமாக போட்டோம்னா ஜாங்கிரி வந்து நம்மளுக்கு மொத்தமாகிடும். அதனால் நல்லா மெல்லிசான ஓட்டையாக சின்ன ஓட்டையாக இருந்தால் தான் அழகாக வரும். இதை எடுத்து டைட்டாக கவரை முதல்ல சுற்றிப்போம். மேலே இதை மாதிரி கவர் சுற்றிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. நல்லா வருது. இதை மாதிரி ஒரு அகலமான தாம்பாளத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் தான் ஜாங்கிரி புளியும் போது ஓடாது. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எண்ணெய் சூடாயிட்டான்னு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். மிதமாக சூடான எண்ணெயில் நம்ம ஜாங்கிரி புளிஞ்சுப்போம். 2 ரவுண்டு புளிஞ்சிட்டு அப்படியே அந்த 2 ரவுண்ட் மேலே சின்னதாக சர்க்கிள் போட வேண்டியதுதான். 2 சர்க்கிள் புளிஞ்சிட்டு அது மேலே சின்ன வட்டமாக புளிஞ்சிக்க வேண்டியதுதான், பூ மாதிரி. ஜாங்கிரிக்கு நம்ம உளுந்து மாவு அரைக்கிறோம்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். கொஞ்சம் லூஸாக அரைச்சிட்டோம்னா ஷேப்பே நம்மளுக்கு வராது, எல்லாமே ஃப்ளாட்டான மாதிரி. ஜாங்கிரி புளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாங்கிரி எல்லாமே ஃப்ளாட்டாக ஒன்றா ஒரே மாதிரி அடை மாதிரி வந்துடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம், அதாவது கையில் எடுத்து நம்ம போட்டோம்னா கீழே விடக்கூடாது கையிலேருந்து, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் மாவு. ஜாங்கிரி நம்ம எண்ணெயில் புழியும் போது எண்ணெய் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும். ஹையில் இருந்ததுன்னா நம்ம ஒரு ரவுண்டு புளிய ஆரம்பித்தோடனே அது 2 தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். மிதமான சூட்டில் இருந்தால் அது பொறுமையாக வேக ஆரம்பிக்கும், நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும் பொறுமையாக புளியறதுக்கு. அடுத்ததாக நம்ம ஜாங்கிரியை பொரிச்சு எடுக்கும்போது நம்ம ஜாங்கிரியை கையால் எடுத்து அமுத்தி பார்க்கும்போது அப்படியே பன்னு மாதிரி சாஃப்டாக அழுந்தக்கூடாது. அதே மாதிரி அழுந்துனுச்சுன்னா பாகை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு லூஸ் ஆகிடும், நம்மளால் பிச்சுட்டு போயிடும். அதனால் எடுத்து இப்படி அழுத்தோம்னா கொஞ்சம் வின்னுன்னு இருக்கணும். அதே மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஜாங்கிரி நல்லா ஸ்டிஃபானோடனே, அதாவது மேலே முறுமுறுன்னு இருக்கணும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்து பாகில் போட்டுடணும். அதை 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். ஜாங்கிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆகிற வரைக்கும் வேக விட்டுப்போம். லைட்டாக தட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ ஜாங்கிரி நல்லா வெந்துட்டு ஸ்டிஃபாகவும் இருக்குது. இப்போ எடுத்துடலாம். எடுத்து நம்ம வந்து பாகில் தான் டைரெக்டாக போடணும். பாகில் போட்டுட்டு 2 சைடும் திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுப்போம். சூட்டோட போட்டனால டக்குன்னு பாகை இழுத்துடும். ஜாங்கிரி நல்லா பாகில் ஊறிட்டு இப்போ பாகுலேருந்து வெளில எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஹோம்மேட் ஜாங்கிரியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.